ஆமென். நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். பிரைஸ் லார்ட். அவன் யோபு என்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆமென். சின்ன பிள்ளைகளிடத்திலே கேட்டாலும் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். இந்த யோபு எப்படிப்பட்டவர் என்று எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ். ஆனால் இந்த காரியங்களிலே பாதுகாக்கிற கர்த்தர் என்கிறதான தலைப்பில் இந்த யோபுவின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதுகாவல் உண்டாயிருந்தது, அதை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழலில் தருவார் என்பதை எடுத்து சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் ஸ்தோத்திரம். யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை குறித்து சொல்லப்பட்ட வாசித்த இந்த வேத பகுதி சொல்கிறது. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் சம்பத்து எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் ஆமென் ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் கர்த்தரால் அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கிறதையும் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யோபு தன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய பாதுகாவலை ஸ்தோத்திரம் பிசாசு, நான் எப்படி சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிராளி இன்னொரு மனிதன் கிடையாது. அல்லேலூயா. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் எனக்கு எதிராளி என் பக்கத்து வீட்டுக்காரர், ஸ்தோத்திரம், எனக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் இன்னார் இன்னார் என்று நாம் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மையாகவே வசனத்தின்படி சத்தியத்தின்படி ஒரு மனிதனுக்கு எதிராளி இன்னொரு மனிதன் கிடையாது. அல்லேலூயா. அவன் யார்? எதிராளி யார்? மனிதனுக்கு தீமை செய்கிறவன் யார்? அவன் பிசாசு. அல்லேலூயா. அவன் இந்த பிசாசு யார்? பைபிள் சொல்லுகிறது இந்த பிசாசு அவன் தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனை ஆராதிக்கும்படியாய் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன். இந்த தூதன் தன்னுடைய ஆணவத்தினாலே தன்னுடைய பெருமையினாலே நான் வானத்திற்கு ஏறுவேன், அவன் தேவனுக்கு நிகராக என் சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு நிகராக உயர்த்தின பொழுது கர்த்தருடைய கடும் கோபத்தினாலே ஆமென் பிரைஸ் தி லார்ட் கீழே தள்ளப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த அவன் தூதனாய் இருந்தவன் கீழே தள்ளப்பட்ட பொழுது வசனத்தின்படி சொல்லுகிறேன் இந்த தூதன் சாத்தானாக மாறுகிறான், பிசாசாக மாறுகிறான். இப்பொழுது இவன் நினைக்கிறான் ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் உண்டு பண்ணின மனிதனுக்கு தீமை செய்ய வேண்டும், அவர்கள் சமாதானமாய் வாழ விடக்கூடாது என்று சொல்லி பிசாசு கிரியை செய்கிறான். அல்லேலூயா. பிசாசுக்கு ரூபம் கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கிரியை செய்ய வேண்டுமானால் அவன் சில மனிதர்களை, சில உயிர்களை, அவன் சில சரீரங்களை தனக்காக எடுத்து பயன்படுத்துகிறான். அப்படிப்பட்ட நிலையில்தான் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி கிரியை செய்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். அநேக வசனங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் அந்த காரியங்களை சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளும்படியாக. அவை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் கீழே தள்ளப்பட்ட அந்த பிசாசானவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக மனிதர்களை அழிக்கும்படி செயல்படுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் படைத்த மனிதர்களை குறித்து, தேவன் உருவாக்கின மனிதர்களை குறித்து இந்த பிசாசு யாரிடத்தில் குற்றம் சொல்லுகிறார் தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். தெளிவாய் கவனிக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் சில மனிதர்கள் நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்களை குறித்து, நமக்கு பிடிக்காதவர்களை குறித்து சில மனிதர்களிடத்திலே போய் குற்றம் சாட்டுவோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் தேவ பிள்ளையாகிய அவன் மனிதர்களை தேவனே உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது, தேவனே சிருஷ்டித்து வைத்திருக்கும் பொழுது, சிருஷ்டித்த தேவனிடத்திலேயே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனை குறித்து குற்றம் சொல்லும்படி போய் நிற்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம், யோபுவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீ வேலையடைக்கவில்லையோ என்று சொல்லி கர்த்தர் மேல் ஒரு குற்றம் சாட்டுகிறார். நீர் ஏன் அவருக்கு வேலை வைக்க வேண்டும்? நீர் ஏன் அவரை பாதுகாக்க வேண்டும்? நீர் ஏன் அவரை உமக்கு பிரியமாய் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறவனாய் பிசாசு எழுப்பி இருக்கிறார்.
ஹalleluya. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவனை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார். யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த யோபு யார் என்று பார்க்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமென். தேவ பிள்ளையே, இந்த உலக வாழ்க்கையிலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும் பொழுது, உண்மையாய் வாழும் பொழுது, உத்தமமாய் வாழும் பொழுது, ஆமென், சாத்தான் ஆமென் உங்களுக்கு எதிராக எந்த விதத்தில் தீமை செய்யும்படி எழுதினாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோபுவின் வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய சரீரத்திலே, அவனுடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த 5 விதமான பாதுகாவலை ஸ்தோத்திரம் 5 நிமிடத்தில் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். அந்த பாதுகாவல் யோபுவுக்கு அல்ல, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை தர விரும்புகிறார். அந்த பாதுகாவல் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமானால் ஒரே ஒரு நிபந்தனை ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளையே, நீ உத்தமனாய் வாழ வேண்டும், நீ சன்மார்க்கனாய் வாழ வேண்டும், நீ தேவனுக்கு பயப்படுகிறவனாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்க வேண்டும். ஹalleluya. உன் துணிகரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், உன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் துணிகரம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருப்பாயானால் கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்காது. அதுபடி நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், நம்முடைய சூழ்நிலைகளிலே ஆமென் ஒரு தேவ பயம் உண்டாகுமானால், ஒரு சன்மார்க்கமான ஜீவியம் உண்டாகுமானால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆயினும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. ஹalleluya. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தருகிற முதலாவது பாதுகாவல் ஜீவனுக்கு ஒரு பாதுகாவலை தருகிறார். ஹalleluya. நான் சொல்லுவேன், இங்கே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனுஷர்கள், நீங்கள் யாராக இருக்கிறாலும் கொஞ்சம் யோசித்து பார்ப்பீர்களானால் உங்கள் ஜீவன் அவை எத்தனையோ தருணங்களில், எத்தனையோ ஆபத்துகளிலே, எத்தனையோ வியாதிகளிலே உங்கள் கால்கள் சறுக்கி சாதாரணமாய் உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை முறையாக தரையை விழுந்தீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விழுந்த சூழ்நிலைகள், விழுந்த நிலைமைகளை பார்க்கும் பொழுது இப்ப கூட நீங்கள் சொல்ல முடியும். நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அந்த சூழ்நிலையில் நான் தப்பி பிழைத்தது என் தேவனுடைய கிருபை. ஹalleluya. அப்படியானால் அங்கே ஒரு தேவ பாதுகாவல் அன்பு சகோதரா சகோதரி உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். சாத்தானிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவன் ஜீவனை தப்பவிடு. ஹalleluya. சத்துருவின் ஜீவனை எடுக்க பார்த்துக் கொண்டிருக்கிறார், சத்துருவின் உயிரை பறிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சாத்தானுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். சாத்தானே, அவன் என்னுடைய பிள்ளை, அவள் என்னுடைய பிள்ளை, அவனுடைய எல்லாவற்றையும் நீ அழித்தாலும் ஜீவனை தொடாதே. ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். அவன் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் காலங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தை எல்லாரும் ஒரு விஷயம் தைரியமாய் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? எல்லாரும் விசுவாசத்தோடு ஆமென். நான் சொல்லும்போது கூட சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆமா தேவ பிள்ளையே, ஆமென். உன்னுடைய காலம், நம்முடைய காலம், நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்கும் பொழுது சாத்தானை பறிக்க முடியாது, பிசாசனை தொட முடியாது, சத்துரு எந்த நிலையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை மேற்கொள்ள முடியாது. நான் இன்னும் தைரியமாய் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஆமென். என்ன சொல்கிறேன்? கர்த்தர் உன்னை
உன் ஜீவனுக்கு எதிராக, உன்னுடைய உயிருக்கு எதிராக எந்த கிரியைகள் வந்தாலும் அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ ஜெயிக்கிறவனாக இருப்பாய். உன் ஜீவன் கர்த்தர் உனக்கு தந்த கொள்ளை பொருளாக உன் கையில் இருக்கும். ஆனபடியாலே நான் மரித்து போவேனோ செத்து போவாயோ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் ஜீவன் கர்த்தர் கையில் இருக்கிறது. உன் காரியங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். தேவன் குறித்ததை செய்து முடிக்கும் வரைக்கும் யாரையும் கைவிட மாட்டார். பைபிளில் அதற்கு உதாரணமாய் அநேகரை சொல்ல முடியும். ஆனால் நேரமில்லை. தாவீதை பாருங்கள். அவன் மாமா அவன் ராஜா துரத்துகிறான். அவன் சொல்றோம் மகன் துரத்துகிறான் அழிக்கும்படி கொல்லும்படி. ஆனால் சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தின கர்த்தர் தாவீதை மட்டுமல்ல அவன் சந்ததியையும் சிங்காசனத்தில் உயர்த்தி வைக்கிற வரைக்கும் கர்த்தர் அவர் ஜீவனை அவன் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த காலையில் கர்த்தர் சபைக்கு சொல்கிறார், உன் ஜீவன் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உன் ஜீவனுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாவலை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக ஆமென் ஸ்தோத்திரம் யோபுவின் புத்தகத்திலே நாம் வாசித்த அதே வேத பகுதி 1ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனம் முதலாம் வார்த்தை சொல்லுகிறது, நீர் அவனை ஆசீர்வதித்தீர். ஹல்லேலூயா. அங்கே யோபுவின் சரீரத்திற்கு ஒரு பாதுகாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே ஆமென் ஸ்தோத்திரம் இடத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் உங்கள் ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஆமென் ஒரு தெய்வீக பாதுகாவலை வைத்திருக்கிறார். உங்கள் சரீரத்திலே ஒருவேளை சில வியாதிகள் இருக்கலாம், சரீரத்திலே சில பாடுகள் இருக்கலாம், சரீரத்திலே சில உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனால் எவைகள் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளும்படி நினைத்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே வசனத்தின்படி சொல்லுகிறேன், ஆமென் உங்கள் ஒவ்வொருடைய ஆமென் ஜீவனுக்கு பாதுகாவல் தந்திருக்கிற கர்த்தர் ஆமென் உங்கள் சரீரத்திலே காணப்படுகிற அத்தனை தீமைகளையும் விலக்கி சரீரத்தில் ஒரு பாதுகாவலை என் தேவன் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலைகளில் இருக்கிற இடங்களில் ஆமென் உங்கள் சரீரத்தில் எந்த பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்கள் கைகளை நீங்களே வைத்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே என் சரீரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே என் சரீரத்திலே ஒரு தேவ பாதுகாவல் உண்டாகட்டும். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை இடத்திலே சொல்லுவீர்களா, என் தேவனுடைய கிரியைகளை சபை நடுவே விளங்க பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே இந்த இடத்தினுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு தங்கள் கரங்களை எந்த பகுதியில் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்திலே ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே பேசினார். சங்கீதம் 127வது அதிகாரத்திலே அவன் வாசிக்கும் பொழுது 121வது சங்கீதத்தில் அவன் ஸ்தோத்திரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமா தேவ பிள்ளையே, எத்தனையோ தீமைகள் எத்தனையோ தீங்குகள் ஒரு சரீரத்திலே வந்ததுண்டு, ஒரு சரீரத்திலே வந்ததுண்டு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி இதுவரை காத்திருக்கிற கர்த்தர் இனியும் காப்பார், இனியும் உன்னை விடுவிப்பார், இனியும் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இந்த ஆமென் ஸ்தோத்திரம் யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்ததாக பாதுகாவல். ஆமென். அதே யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 2வது வார்த்தை சொல்கிறது, அவன் வீட்டை அவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய ஜீவனை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் கொடுத்த கர்த்தர் உங்கள் சரீரத்திலே ஒரு பாதுகாவலை சுகத்தை தரும்படி விரும்புகிறார். சுகத்தை தருகிற கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாவலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் வீடுகளில் ஆமென் அடிப்படை சொல்லுகிறேன், அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்கள் வீடுகளிலே தேவையில்லாத வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளுங்கள். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாகுமானால், கர்த்தர் உயர்த்தப்படுவார்களானால், அவன் கர்த்தருடைய நாமம் வீடுகளிலே
உங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் சமாதான தாவரமாய் மாற்றுவார். உங்கள் வீடுகளிலே சுகமாய் தங்கியிருப்பீர்கள். உங்கள் வீடுகளிலே சமாதானமாய் வாழ்வீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, எதிராக கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளுக்கு கட்டளையிடுகிறேன். உங்கள் வீட்டை பிசாசு தொடக்கூடாது, தொட முடியாது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 13வது வசனம் இவ்விதமாய் ஆமென் அங்கே சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உன் வாசல்களில் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் மனுஷனை நம்பாமல் சிசிடிவி கேமராக்களை வைக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சிசிடிவி கேமரா நம்பாம செக்யூரிட்டி வைக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனையோ காவல்களை வைத்தும் மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை, பயம் திகில் பிடித்து கிடக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாழ்பாள்களை ஆமென் பலப்படுத்துவாரானால் எந்த சத்துருவோ எந்த பிசாசின் கிரியைகளோ உன் வீட்டுக்குள்ள மட்டுமில்லை, நான் சொல்லுகிறேன், உன் எல்லைக்குள்ளே அது வருவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவதாக ஆமென் ஸ்தோத்திரம், இந்த யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாவல் என்ன? ஆமென். இந்த 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் அடுத்த வார்த்தை விதமாக சொல்லுகிறது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஜீவனை கொள்ளைப்பொருளாய் தந்த கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் சரீரத்திலே சுகத்தையும் பலனையும் தருகிற கர்த்தர், உங்க வீட்டுக்கு பாதுகாவலை தருகிற கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். உங்களுடைய சம்பத்துகள் எதுவாக இருக்கட்டும், ஆடு மாடுகள் இருக்கிறதா, விவசாய நிலங்கள் இருக்கிறதா, செய்கிற தொழில்கள் இருக்கிறதா, எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் சொல்கிறார், அந்த இடத்திலே உனக்கு ஒரு பாதுகாவலை அங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை நாட்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்து எவ்வளவோ காரியங்களை செய்து வாழ்க்கையை ஜெயமெடுக்க முடியவில்லை, தோல்வியை நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து அவே முத்திரை போடுகிறார். நீங்கள் அவை பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீதிபதிகளிலே அவை கர்த்தருடைய வார்த்தை 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்த சில ஆசீர்வாதங்கள் வேதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் எந்த காரியம் வேதனையா இருக்கிறதோ அந்த காரியத்தை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் வேதனையாக அல்ல, அது இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவதாக ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆமென் உங்களுடைய சம்பத்துகளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், எவ்வளவோ உழைத்தோம், அத்தனை பொருத்தலான பையில் போடுகிறது போல போய்கொண்டிருக்கிறது. அவே என் பிள்ளை, என் மகன், என் மகள் எவ்வளவோ கடினமாய் உழைக்கிறார், ஆனாலும் நன்மையை காண முடியவில்லை. ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் காலை வேளையில் சம்பத்தை அவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசேஷமாக உன் சம்பத்துகளிலே ஒரு தெய்வீக பாதுகாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை இழப்புகள் வந்து கொண்டிருக்கலாம், எத்தனை விளைவுகள் வந்து கொண்டிருக்கலாம், எத்தனை
ஹalleluya. ஆமென். அத்தனை பெரிய ஆசீர்வாதம் என் தேவன் சபைக்கு வைத்திருக்கிறார். என் தேவன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். என் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பலத்த அரண். அதை சத்துரு மேற்கொள்ள முடியாது. ஒன்று மட்டும் மறுபடியும் சொல்லுகிறேன். யோபு 1:1 ஆமென் ஸ்தோத்திரம். யோபு தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் விட முடியாது, இந்த காலத்தில் என் நண்பர்களை விட முடியாது, இந்த காலத்தில் என் கையில் இருக்கிற மொபைல் போனை விட முடியாது, இந்த காலத்தில் பழைய ஸ்நேகத்தை பழைய உறவை விட முடியாது என்று நியாயம் பேசிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த யோபுவை போல உத்தமர்களாய் சன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்களாய் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் தீமைக்கு பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தருகிற பாதுகாவல் ஸ்தோத்திரம் யோபுவுக்கு கொடுத்த அத்தனை பாதுகாவலும் சபையாகிய உங்கள் மேல் உங்கள் தலையின் மேல் கர்த்தர் நிச்சயமாய் வர்ஷிக்கப்படுவார். அப்படியே இருக்கிற இடங்களில் உலகால் படித்து ஜெபித்து கடந்து போக போகிறோம்.